மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஓரிங்க்கு லப்பர் ஓரிங்க்கு 36 கேவிட்டியில் கவரிங் கேவிட்டியும் பிரிக்க போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஓரிங்கை இப்போ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மெனுவில் போயிட்டு ஜாமெட்ரிக் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணுங்கள். இதாக இருக்குது. இப்போ அந்த ஓரிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓரிங்கை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸ் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் அது ஓரிங்கோட ஓடி ப்ளஸ் 6 mm செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைரக்ஷன்ஸ் 2ல் ஒய் ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதே இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ளை. இப்போ 6 + 6 12 ஆயிடுச்சு. நமக்கு 12 கேவிட்டி கிடச்சிச்சு. இது அப்படியே அந்த இது நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருந்த ஃபஸ்ட்டு இதுவும் அதுக்கப்புறம் இப்போ பண்ண ஜாமெட்ரிக் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டைரெக்ஷன் ஆஃப் பண்ணிடுங்க. அதில் 39 + 39 48 78 ஆகிடுச்சு. 78 + 2 ஏர் வேலண்ட்டுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 80 ஆகிடுச்சு. இப்போ 80 கொடுங்க. 80 ஓகே. இப்போ கவுண்டில் 2 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே கொடுத்துருங்க. இப்போ நமக்கு 36 கேவிட்டியில் ஓரிங் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு சென்டர் எடுக்கணும். அதுக்கு அனிமேஷன் போயிட்டு மெஷர் டிஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டோட கார்னரும் அந்த பாயிண்ட்டோட கார்னர் செலக்ட் ஆகாது. அதுக்கு அது செலக்ட் ஆகிற இடத்துல இருந்து ப்ளஸ் ஓடியோட ப்ளஸ் பண்ணணும். அது எப்படின்னா, இப்போ இதில் எவ்வளோ வரும் மெஷர் பண்ணி 166.32 வருதா? கால்குலேஷனில் 162.32 ப்ளஸ் ஓடி 33 ஓடி நமக்கு 33. ஓகே, 199 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸில் நம்ம அதே மாதிரி தான் இது பண்ணணும். ஒய் ஆக்சிஸில் கார்னரை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் இதோட ஃபஸ்ட்டு கார்னர் 162.32 வருது. ப்ளஸ் ஓடியோட மெஷர்மெண்ட் 33. ஓகே, இப்போ நம்ம டேட்டா பிளானை சென்டருக்கு கொண்டு வரணும். அதுக்கு மெனுவில் போய்ட்டு ஃபார்மேட் போய்ட்டு கொஞ்சம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸில் எவ்வளோ இருந்துச்சு 199.32/2 கொடுத்துருங்க. அது சென்டர் வரும். எக்ஸில் பாதி சென்டர் வந்துடும். அடுத்து ஒயில் 195.32/2 மைனஸ் கொடுத்துரும். -199.52232. ஓகே, இப்போது அது சென்டர் வந்துடுச்சு. அப்ளை. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு டம்ப்ளிங் செலக்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இப்போது சென்டருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம இதிலேருந்து ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கலாம். சென்டர் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது 300/300. ஓகே, ஃபினிஷ். எக்ஸ்ட்ரூட் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டு கனெக்டிங் கார்னர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது 25 ரெண்டு சைடும் கோர் கேவிட்டி 2 சைடும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கோர் கேவிட்டி பிரிக்க போகிறோம். அதுக்கு சப்ஸ்கிரைட் ஆப்ஷன் போய்ட்டு சப்ஸ்கிரைட் செலக்ட் பண்ணிவிட்டு செப்பரேட். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாலிடை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாலிடை ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிவிட்டு ரிவால்வ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு போட்ட ரிவால்வ்
செகண்ட் பண்ண ஜாமெட்ரி, ஒரு தேர்ட் பண்ண ஜாமெட்ரி 3 செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஷோ பண்ணிக்கலாம். ஷோ பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் ஓகே, ஸ்ப்ளிட்டில் போயிட்டு நம்ம பாடியை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நமக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்க பாட்டம் பிளேனை செலக்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு இங்கே இப்போது ஹைட் கொடுக்கலாம். ஓகே, நமக்கு இப்போ கோரிங் கேவிட்டி கிடச்சிருச்சு.